தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் கல்வி நிதி வழங்கப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதை அடுத்து கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. இந்நிலையில் ஒன்றிய அரசை கண்டித்து சென்னை ஆட்சியர் அலுவலகம் முன்பு திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகின்றன. ஆகவே கடைசியில் இருக்கின்ற தோழமை கட்சி சார்ந்த எனது அருமை நண்பர்கள் கொடியை ஓரமாக பிடித்தால் கூட நன்றாக இருக்கும். நடுவிலே பிடிக்கின்ற பொழுது யாருமே இங்கிருந்து கூட்டம் தெரியவில்லை. தயவு செய்து ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து காலத்தின் நேரத்தின் அருமையை கருதி 10 நிமிட துளிகள் எடுத்துக்கொண்டு தமுமுகவினுடைய பொதுச் செயலாளர் எனது அருமை நண்பர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இது பற்றிய மேலதிக விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைக்கிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்காக ஒன்றிணைய வேண்டும், உரிமைகளை மீட்க வேண்டும் என்பதற்காக அனைத்து கட்சி தலைவர்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய ஒன்றிய சுங்கத்துறை அலுவலகத்துக்கு அருகாமையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் பல்வேறு கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக திமுகவினுடைய தலைமையில் பார்க்கும்போது திமுகவினுடைய பொருளாளர் ஜடிஆர் பாலு, அதே போன்று காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி என, மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி என பல்வேறு கட்சி தலைவர்களும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். போராட்டம் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழர்களுடைய தனித்துவமாக இருக்கக்கூடிய கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக நீதி, வாழ்க்கை தரத்தை அனைத்திலையும் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வாழ்த்துக்களும். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை தொடர்ந்து பறித்து வரக்கூடிய ஒரு அரசாக ஒன்றிய பாஜக அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பேரிடர் காலங்களில் நமக்கு வர வேண்டிய பேரிடர் நிவாரண நிதியை கூட தடுத்து நிறுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு கல்விக்கு தர வேண்டிய நிதியும் கூட 2152 கோடி ரூபாயை இன்றைக்கு நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு அந்த நிதியை வழங்குவோம் என்று சொல்வது தமிழ்நாட்டு மக்களை சீண்டி பார்ப்பதற்கு சமம். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சென்று சந்தித்த போது, நீங்கள் புதிய கல்விக் கொள்கைக்கு ஒப்புதல் அளிப்பதாக கையெழுத்திடுங்கள், உடனடியாக நாங்கள் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் நிதியை தரோம்னு சொல்றோம். அந்த புதிய கல்விக் கொள்கை எதை சொல்கிறது? மும்மொழி கொள்கையை வலியுறுத்துகிறது. மிக தெளிவாக சொல்ல வேண்டும் சொன்னால், இந்தியை திணிப்பதற்கு இன்றைக்கு அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருகிறார்கள். இந்திய திணிப்பதற்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் தேர்வு இல்லை என்கின்ற ஒரு நிலையில இன்றைக்கு நம்முடைய கல்வி நிலை என்பது இந்தியாவிலேயே முதல் தரமான கல்வி நிலையில் வந்திருக்கிறோம். அதை சிதைப்பதற்காக 3ஆம் வகுப்பு பிள்ளைக்கு பொது தேர்வு வைப்போம், 5ஆம் வகுப்பு பிள்ளைக்கு பொது தேர்வு வைப்போம் என்கின்ற முடிவை இந்த புதிய கல்விக் கொள்கை சொல்கிறது. இதெல்லாம் நடந்தா என்ன ஆகும்? உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற ஒரு நிலைமை வரும். இந்த இந்திய திணிப்பதால, மும்மொழி கொள்கையால எந்த மாநிலம் வளர்ந்திருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். எங்கேயாவது இந்த இந்திய கத்துக்கிட்டா வட மாநிலத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சொல்லாமலே கத்துக்குவாங்க. இருக்க தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் தேவைப்படுமே, ஆனால் எந்த மொழி வேணாலும் படிக்கலாம். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? வட மாநிலத்திலிருந்து லட்சக்கணக்கான பேர் வேலை தேடி வரக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடாக தான் இருக்கிறது. இன்னைக்கு சட்டேறக்கூடிய 1 கோடி பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க வேலை தேடி. என்ன வேலை? என்ஜினியர் வேலை, டாக்டர் வேலைக்கா? 300 ரூபாய் சம்பளத்துக்காக வேண்டி அவர்கள் இங்கே வருகிறார்கள். இதுதான் உன்னுடைய மாநிலத்துடைய நிலைமை. இது போன்ற தமிழ்நாட்டிலிருந்து யாராவது லட்சக்கணக்கில் புறப்பட்டு கூலி வேலைக்காக புறப்படுறோமா? எங்கேயாவது போறோமா?
ஏன் போறதில்ல? ஒப்பீட்டு அளவுல உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகாரை விட தமிழ்நாடு இன்றைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட மாடல் அரசினுடைய மிகப்பெரிய சாதனை. திராவிட இயக்கம் சாதித்த சாதனை அது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை நீ முதல்ல எப்படி நடைமுறைப்படுத்திருக்க? இன்னைக்கு தமிழ் தெரியாத ஒரு தலைமுறையை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? கேந்திர வித்யாலயா பள்ளி இருக்கு தமிழ்நாட்டில், கேவி ஸ்கூல்னு சொல்லுவோம். அந்த பள்ளியில இந்திக்கு ஆசிரியர்கள் உண்டு. கட்டாயம் இந்தி 6வது 8வது வரைக்கும் கட்டாயமாக இந்தி படிக்கணும். சமஸ்கிருதம் கட்டாயமாக படிக்கணும். ஆனா தமிழ் கட்டாயம் இல்லையா? தமிழுக்கு ஆசிரியர்களே இல்லை அந்த பள்ளியில. இன்னைக்கு என்ன நிலைமை? கேந்திர வித்யாலயா நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கிறோம். தமிழ்நாட்டு பிள்ளைகள் இவர்கள் படித்து விட்டு வெளியே வரும்போது தமிழே தெரியாதவர்களாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகிறாங்கன்னு சொன்னா இந்த அநியாயத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் சகிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கூட்டத்தில் வாயிலாகவும் அடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு அறிவிக்க வேண்டும். என்னவென்று சொன்னால் கேந்திர வித்யா பள்ளியில தமிழுக்கான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாட்டில் கேந்திர வித்யா பள்ளிகளுக்கு அனுமதி இல்லை என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கணும். எப்படி நவோதயா பள்ளிக்கு நாம தடை விதித்துக்கிறோமோ அதே போன்று இந்த கேந்திர வித்யா பள்ளிகளையும் தமிழ்நாட்டில் தடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்துடும். தமிழ் ஆசிரியர்கள் நியமிக்கலன்னு சொன்னால் இந்த அளவுக்கு ஒரு இந்தி வெறி ஊறி போய் இன்றைக்கு இந்தியை திணிக்கிறீங்க. தமிழ்நாட்டினுடைய வெறி ஏறி இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற மத்திய அமைச்சர் பார்த்து கேட்கிறோம், நீங்கள் உங்களுடைய இந்தி வெறியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தமிழ்நாட்டு வரலாறை கொஞ்சம் படிங்க. தமிழ்நாட்டு வரலாறை கொஞ்சம் படிங்க. மொழிக்காக வேண்டி போர் நடத்தி நூற்றுக்கணக்கான பேர் உயிர் விட்ட மண் இந்த மண்ணு. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எளிதாக திணித்து விடலாம் என்று. ஒரு காலத்தில் நடக்காது. எனவே ஒன்றிய அரசு இதில் தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும். எந்த மாநிலம் ஏற்றுக்கொண்டதோ அந்த மாநிலங்கள் தாய்மொழி இழந்துட்டு இருக்கான். இன்னைக்கு பல மாநிலங்கள்ல தாய்மொழி இல்லை, தன்னுடைய சொந்த மொழியை இழந்து விட்டு இந்தியை தன்னுடைய தாய்மொழியாக ஏற்றுக்கொள்ள நிலைமைக்கு இன்னைக்கு மராட்டிய மாநிலம் பல இடங்கள்ல வந்துடுச்சு. மும்பையில் இந்தி திரைப்படங்களும் சீரியல் தான் ஓடுது. மராட்டிய மொழிக்காக வேண்டி போராட வேண்டிய நிலைமை வந்து போச்சு. ஒடிசாவில் நிலைமை, கல்கத்தாவில் போன்ற நிலைமை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழை தேட வேண்டிய ஒரு நிலைமை கொண்டு வருவதற்காக வேண்டி நடக்கக்கூடிய சதி திட்டத்தை எதிர்த்து தொடர்ந்து களமாடுவோம். ஒரு காலத்திலும் மும்மொழியை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. இருமொழி கொள்கையால் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது, தொடர்ந்து வளரும். அதே கொள்கையில் தொடர்ந்து நிற்போம் தவிர ஒரு காலத்திலும் பாஜகவுக்கு அடிப்படை மாட்டோம். இந்த விஷயத்தில் எல்லாம் ஒன்று பாருங்க, ஒன்று நிற்கிறோம். யாரும் இன்றைக்கு இந்தியை திணிக்கிறத ஆதரிக்க தயாரா இல்லை. ஒரே ஒரு கட்சியை தவிர, பாஜகவை தவிர. பாஜகவும் தன்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் பாஜக கொடியே பறக்காத ஒரு நிலைமை உருவாகும். தொடர்ந்து இதே வெறித்தனத்தோடு பேசினால் பாஜகவினர் தமிழ்நாட்டில் நடக்க முடியாத நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கக்கூடிய நிலைமை வந்துவிடும் என்பதை எச்சரித்து இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். தமிழ்நாட்டு உரிமைகளை உடனடியாக அனைத்தையும் வழங்க வேண்டும், கல்வியை வழங்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி நிறைவு செய்கிறேன். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.